Hello students, now we are going to explain about the antibiotic resistance. உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்புத்திறன். Antibiotic resistance, இந்த உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்புத்திறன் எப்போ நடக்கும்? Occurs when bacteria develop the ability to defeat the drug designed to kill or inhibit their growth. ஸோ இந்த ஒரு பாக்டீரியாவை கொல்றதுக்காக இல்லை அதனோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நாம் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு உயிர் எதிர்ப்பொருள் உடலுக்குள்ளே செலுத்துகிறோம் அப்படின்னா, அந்த உயிர் எதிர்ப்பொருளுக்கு எதிராக அது பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா அந்த உயிர் எதிர்ப்பொருளுக்கு எதிராக எதிர்ப்பு திறனை பெற்றுக்கொள்கிறது. அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். அந்த உயிர் எதிர்ப்பொருளுக்கு ஆன்டிபயோட்டிக் எகெயின்ஸ்டா அந்த பாக்டீரியா தன்னை அந்த எதிர்ப்பு திறனை பெற்றுவிடுகிறது, அதை எதிர்க்கக்கூடிய திறன் பெற்றுவிடுகிறது. அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூட் த்ரெட் டு பப்ளிக் ஹெல்த். இப்போ இருக்கக்கூடிய அந்த அந்த பொது சுகாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இது இருக்கு. Antibiotic resistance is accelerated by the misuse or overuse of antibiotics. அதை தவறாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதிக அளவு ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்துறதுனால அது அது அந்த எதிர்ப்பொருளுக்கு எதிராக அந்த எதிர்ப்பு திறன் அதிகமாகிடுது. அது இல்லாமல் புவர் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல், நோய் தடுப்பு, இதெல்லாம் நோயை தடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள்லாம் சரியாக இல்லாதனால இந்த நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகிடுது. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னாவே should be used only when prescribed by certified health professional. ஸோ ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த உடல்நல ஆராய்ச்சியாளர் அவங்க தான் இந்த ப்ரெஸ்கிரைப் பண்ணோம் ஆன்டிபயோட்டிக்ஸ். அவங்க தான் சரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறதுக்கு பரிந்துரைக்கணும். when the bacteria become resistant, antibiotic cannot fight against them and the bacteria multiply. ஸோ அந்த பாக்டீரியா அந்த நோய் எதிர்ப்பு அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக எதிர்ப்பு திறன் பெற்றுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் சரியாக வேலை செய்யாது. அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக இது சண்டையிட்டு அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிடும், மேற்கொண்டு பல்கி பெருகிடுது. ஈஸியாக அந்த எதிர்ப்பு திறன் அந்த நோய் உயிர் எதிர்ப்பொருளை சமாளித்து அந்த அந்த எதிர்ப்பு திறனை இந்த பாக்டீரியா பெற்று விடுகிறது. அதனால் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு ஓவர் எ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். ஸோ ஒரு குறுகிய தன்மை உள்ள அந்த ஆன்டிபயோட்டிக் தான் பரவலாக பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை விட குறுகிய ஒரு குறிப்பிட்ட உயிரியை மட்டும் தாக்கி அளிக்கக்கூடிய அந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் பாக்டீரியாவை தான் பயன்படுத்த சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ த எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி டார்கெட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம். அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நோய் உண்டாக்கக்கூடிய அந்த இனத்தை மட்டும்தான் தாக்கி அழிக்கணும் அந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக், அண்ட் ஆர் லெஸ் லைக்லி டு காஸ் தி ரெசிஸ்டன்ஸ். அது அது குறைவான அந்த எதிர்ப்பு திறன் மட்டும்தான் அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அந்த உயிர் எதிர்ப்பொருளுக்கு எகெயின்ஸ்டாக நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற அந்த மாதிரியான உயிரினங்களை இப்போ என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சூப்பர் பக் அப்படின்னு சொல்லி அந்த டேர்ம் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த சூப்பர் பக் அப்படிங்கிறது describe strains of bacteria that are resistant to majority of antibiotics commonly used to. இப்போ பொதுவாக இன்றைய நாட்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்கை எதிர்க்கக்கூடிய திறன் அதுக்கு அதிகமாகிறதுனால அதை அந்த அந்த மாதிரியான பாக்டீரியாவை சூப்பர் பக் அப்படிங்கிற அந்த டேர்மை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத
இங்கே சொல்லியிருக்காங்க, நல்லா தரவாக படித்து வச்சுக்க. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ங்கிறது வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசீஸ் காசிங் பாக்டீரியா, பலதரப்பட்ட நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிறது ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பாக்டீரியல் டைப்பை மட்டும் அதுக்கு எதிராக செயல்படக்கூடியது தான் இந்த நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ். இந்த நுண்ணுயிரிகளை பொதுவாக வந்துட்டு குறிப்பாக வந்து ஈஸ்ட் இருக்கு இல்லையா, மைக்ரோப்ஸில் ஈஸ்ட் இருக்கு, இஸ் பீயிங் யூஸ்டு ஃபார் சம் ஃப்ரம் அ டைம் immemorial for the production of beverages like wine, beer, whiskey, brandy and rum. இதெல்லாம் வந்துட்டு பழங்காலத்திலிருந்து இந்த ஈஸ்ட்டை பயன்படுத்தி இந்த பானங்கள் வந்துட்டு நொதிக்க வைக்கப்பட்ட இந்த பானங்களை வந்து தயாரிக்கிறாங்க. வைன் பார்த்தீங்கன்னா இஸ் among the oldest alcoholic beverage. இது வந்துட்டு பழங்காலத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த ஆல்கஹாலிக் மதுபானம் வந்துட்டு வைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ். இது வந்துட்டு பழச்சாறை நொதிக்க வைத்து அதன் மூலம் பெறப்படுறது தான் இந்த வைன். அது மூலம் அதை ஈஸ்ட்டை பயன்படுத்தி நொதிக்க வச்சு அதிலிருந்து தயாரிக்கப்படுறது தான் இந்த வைன். அப்போ பழச்சாற்றினை ஈஸ்ட்டு சேர்த்து நொதிக்க வைத்து அதன் மூலம் பெறப்படுகிறது தான் இந்த வைன். சரி, சைமாலஜி அப்படின்னா என்ன? இந்த டேர்ம் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. சைமாலஜி, இட் இஸ் அப்ளைடு சயின்ஸு விச் டீல்ஸ் வித் த பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். நொதித்தல் உண்டான அந்த செயல்முறைகளை, உயிர் வேதியியல் செயல்முறைகளை பற்றிய படிக்கிறதுக்கு, அண்ட் இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் யூசஸ், அதனோட நடைமுறை பயன்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் தான் சைமாலஜி அப்படின்னு பேர். ஓகேவா? அது ஒரு அப்ளைடு சயின்ஸு which deals with the biochemical process of fermentation and its practical uses. So next Saccharomyces cerevisiae. இது வந்து பொதுவாக வந்துட்டு brewers yeast அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. is used for fermenting the malted cereals. ஓகே, அந்த மாவு சார்ந்த தானியங்களை அண்டு பழச்சாற்றுகளை வந்துட்டு நொதிக்க வைத்து டு ப்ரொடியூஸ் வேரியஸ் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், பல்வேறு வகைப்பட்ட மதுபானங்களை வந்துட்டு ஆல்கஹாலிக் பானங்களை வந்துட்டு தயாரிக்கிறது தான். அந்த தயாரிக்கிறதுக்கு பொதுவாக பயன்படக்கூடியது இந்த சாக்ரோமைசிஸ் சர்வீசியே அப்படிங்கிற இந்த ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் தான் இதுக்கு அதிகமாக பயன்படுது. வைன் அண்ட் பியர், இது வந்துட்டு ப்ரொடியூஸ் வித்தவுட் டிஸ்டிலேஷன். இது வந்து காய்ச்சி வடிக்கமாக நேரடியாக வைன் வந்து வைனும் பீரும் உற்பத்தி செய்யப்படுகிறது. வேறஸ் விஸ்கி, பிராண்டி, ரம் இதெல்லாம் வந்து அப்டைன்டு பை ஃபெர்மெண்டேஷன் அண்டு டிஸ்டிலேஷன். நொதிக்க வைத்து அதுக்கப்புறம் காய்ச்சி வடித்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது இந்த விஸ்கி, பிராண்டி, ரம்மாலாம். ஓகேவா? பாய்ஸ்டர் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இஸ் த இன்ஹாபிட்டிங் த எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் தி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நொதித்தல் மூலமாக ஆக்சிஜன் வந்துட்டு வெளிவரக்கூடிய அந்த இதுதான் வந்துட்டு பாய்ஸ்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈனாலஜி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஈனாலஜி இஸ் த சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் வைன் அண்டு வைன் மேக்கிங். அப்போ வைன் தயாரிக்கிறதும் வைனை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் ஈனாலஜி. ஈனாலஜி அப்படின்னு பேர், இல்லைன்னா வைனாலஜி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். வைனாலஜி அப்படின்னு சொல்லலாம். அப்போ வைன் இஸ் மேட் ஃப்ரம் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப் ஜூஸ். அப்போ அதாவது என்னது திராட்சை பழச்சாரம் வந்துட்டு நொதிக்க வைத்து அது மூலம் உருவாக்கப்படுறது தான் இந்த வைன். அப்போ கிரேப் ஜூஸ் எப்படி வந்துட்டு நொதிக்க வைக்கப்படுகிறது? ஃபெர்மெண்டட் பை வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் சாக்ரோமைசிஸ் சர்வீசியே அப்படிங்கிற அந்த ஈஸ்ட் தான். அது மூலம் அதுதான் வந்துட்டு நொதிக்க வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் வந்து ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது. அதுதான் வந்து ஆல்கஹாலாக மாற்றும். எதை? கிரேப் ஜூஸை ஆல்கஹாலாக மாற்றுறது இந்த சாக்ரோமைசிஸ் சர்வீஸே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். அது வந்து அதுதான் நொதிக்க வைக்குது. சரி, கிரேப் ஒயின் வந்து ரெண்டு வகைன்னு சொல்கிறான். ஒன்று வந்து ரெட் ஒயின், இன்னொன்று வந்து ஒயிட் ஒயின். சரி, ரெட் ஒயின் வந்து பிளாக் கிரேப்ஸ்
கருந்திராட்சி யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் இன்க்ளூடிங் அதனோட ஸ்கின்னு, தோல், தண்டு, அந்த தண்டை கூட யூஸ் பண்ணி இந்த ரெட் ஒயின் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ ஒயிட் ஒயின் அந்த மாதிரி கிடையாது. ஒயிட் ஒயின் வந்து ப்ரொடியூஸ்ட் ஒன்லி ஃப்ரம் த ஜூஸ் ஆஃப் எய்தர் ஒயிட் ஆர் ரெட் கிரேப்ஸ். ஓகே, வெள்ளை திராட்சை இல்லைன்னா சிவப்பு திராட்சை, இதிலிருந்து அதனோட ஸ்கின்னை பயன்படுத்தாமல், அதனோட தோலை பயன்படுத்தாமல், ஸ்டெம்மை பயன்படுத்தாமல் அதனோட ஜூஸை மட்டும் யூஸ் பண்ணி தயாரிக்கிறது தான் இந்த ஒயிட் ஒயின். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெட் ஒயின் அண்டு ஒயிட் ஒயின்னு கேட்பாங்க, அதனால் தரவு பண்ணி வச்சுக்க. சரி, பீர் வந்து பீர் வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஜெர்மினேட்டட் பார்லி மால்ட், முளைக்கட்டிய மாவு தானியங்கள் அப்படின்னு சொல்லலாம், பார்லி மாவு தானியங்கள், அதை பயன்படுத்தி அதை நொதிக்க வைத்து அதை வந்துட்டு சாக்ரோமைசிஸ் கால்பர்ஜென்சிஸ் இல்லைன்னா சாக்ரோமைசிஸ் செர்விசியாவை பயன்படுத்தி நொதிக்க வச்சு அது மூலமாக பியர் வந்து தயாரிக்கப்படுகிறது. ரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இஸ் மேட் ஃப்ரம் த ஃபெர்மெண்டட் சுகர் கேன், கரும்பு சர்க்கரை, கரும்பு ஜூஸ், கரும்பு சாறு, இதிலிருந்து அந்த சாக்ரோமைசிஸ் சர்வீஸை பயன்படுத்தி நொதிக்க வைத்து அது மூலமாக ரம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. விஸ்கி, இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பிவரேஜ். இது வந்து ஒரு காய்ச்சி வடிக்கப்பட்ட ஆல்கஹாலிக் மதுபானம்னு சொல்லலாம். இது வந்து எது மூலம் தயாரிக்கிறாங்கன்னா, ஃபெர்மெண்டட் கிரைன் மேஸ், நொதிக்க வைக்கப்பட்ட அந்த தானிய கூழ், அது மூலமாக இது வந்துட்டு விஸ்கி வந்து தயாரிக்கப்படுகிறது. என்ன இதுன்னு கேட்டால் சாக்ரோமைசிஸ் சர்வீஸியா, அதை வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி தான் இந்த விஸ்கி தயாரிக்கப்படுகிறது, ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஆல்கஹால் கண்டென்ட் வந்து எந்தெந்த மதுபான வகையில் எவ்வளோ ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பியரில் பார்த்தீங்கன்னா 3 to 5% ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. ஒயினில் வந்து 9 to 14% ஆல்கஹால் இருக்குது. ஒயின் கூலர்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஒயின் மிக்ஸ்டு வித் கார்பனேட்டட் வாட்டர் அண்ட் ஃப்ளவரிங்ஸு. அப்போ ஒயின் கூலர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 to 6% ஆல்கஹால் இருக்குது. டிஸ்டில்டு ஸ்பிரிட்ஸு, அது குறிப்பாக விஸ்கி, ஜின்னு, ஸ்காட்ஸு, வோட்கா, இதெல்லாம் வந்து கண்டெயின் 35 to 50% ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கு, பழங்காலம் தொட்டு குடிக்கக்கூடிய மதுபானம் எது அப்படிங்கிற பதநீர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ஃபெர்மெண்டட் சாப் ஆஃப் பாம்ஸ், பனைமரத்தோட அந்த குருத்துலேருந்து, கோகனட் ட்ரீஸில் அந்த குருத்துலேருந்து எடுக்கப்படுகிறது தான் இந்த பதநீர். பொதுவாக வந்துட்டு இதனோட சோர்ஸ் வந்து ஸ்டாப்பிங் ஆஃப் அன்ஓப்பன்டு ஸ்பாடிசஸ் ஆஃப் கோகனட், அந்த வெடிக்காத அந்த குருத்துலேருந்து இதை வந்துட்டு எடுப்பாங்க. இட் இஸ் அ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. ஓகே, விச் ஆன் பாயிலிங் ப்ரொடியூஸ் ஜாகரி ஆர் பாம் சுகர். ஸோ இதை வந்துட்டு பாயில் பண்ணும்போது, இதை வந்து காய்ச்சும்போது வெல்லம், பனை வெல்லம் அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பதநீர் வந்து லெஃப்ட் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் அ ஃபியூ ஹவர்ஸ். இந்த பதநீரை வந்து அசையாமல் அப்படியே வச்சுட்டா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஒரு சில மணி நேரத்தில் கெட்ஸ் ஃபெர்மெண்டட், நொதிச்சு டு ஃபார்ம் த டோடி, கல்லாக மாற்றப்படுகிறது. வித் அதில் வந்து இயற்கையாகவே அமைந்த அந்த ஈஸ்ட் வந்து அதை நொதிக்க வச்சு கல்லாக மாற்றிடும் பதநீரை. ஓகே, டு ஃபார்ம் த பியூரேஜ், அது குடிக்கக்கூடிய வகையில் மாற்றிடும். அதுக்கப்புறம் அது அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குன்னா 4% ஆல்கஹால் இருக்குது. அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்துட்டு அந்த டோடி பிகம் அன்பேலட்டபிள், அது குடிக்க முடியாத மாதிரி ஆகிடும். அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர் உற்பத்தி செய்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. சாக்ரோமைசிஸ் சர்வீஸ் இஸ் அ மேஜர் ப்ரொடியூஸ் ஆஃப் எத்தனால் அதிக அளவில் இந்த சாக்ரோமைசிஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி எத்தனால் அதிக அளவு உற்பத்தி செய்யலாம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல், லெபார்டரி அண்ட் ஃபியூல் பர்பஸ்க்காகவும் இந்த எத்தனாலை யூஸ் பண்ணிக்கலாம். தொழிற்சாலைகளை பயன்படுத்தலாம், ஆய்வகங்களில் பயன்படுத்தலாம், இல்லை எரிபொருள் பர்பஸுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ எத்தனால் இஸ் ரெஃபர்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், தொழில்துறை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. எத்தனால். ஸோ பாக்டீரியா பார்த்தீங்கன்னா சைமோமோனாஸ் மொபிலிஸ் அண்டு சார்சினா வென்ட்ரிகுலி, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய
பாக்டீரியா. என்னது சைமோமோனாஸ் மொபிலிஸ் அண்டு சார்சினா வென்ட்ரிகுலி, இது ரெண்டும். ஸோ த பிரின்சிபல் சப்ஸ்ட்ரேட் ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் வந்துட்டு முக்கியமான தலைப்பொருள் என்ன, தொழில்துறை ஆல்கஹால் தயாரிப்பதற்கு உள்ள முக்கியமான தலைப்பொருள் எது அப்படின்னு கேட்டால் மொலசஸ், கழிவு, கரும்பு சர்க்கையில் வந்து அந்த கழிவுகளை, கோன், பொட்டட்டோஸ் அண்டு அந்த உருளைக்கிழங்கு, வுட் வேஸ்ட், மரக்கழிவுகள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து முக்கியமான தலைப்பொருளாக எத்தனால் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஆஃப் எத்தனால் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பை மில்லிங் ஃபீட் ஸ்டாக். நன்றாக அது வந்துட்டு அரைக்கப்படுது. இது அந்த கோன், பொட்டேட்டோஸ், வுட் வேஸ்ட்டு இது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அடிஷன் ஆஃப் டைல்யூட் ஆர் ஃபங்கல் அமைலேஸ் ஃப்ரம் த அஸ்பர்ஜில்லஸ். அஸ்பர்ஜில்லஸ்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த நீர்த்த அமைலேஸ் அப்படிங்கிற அந்த நொதியை அதில் ஆட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும், டு பிரேக் டவுன் த ஸ்டார்ச் இன்ட்டு ஃபெர்மெண்டட் சுகர். அது வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு, அந்த வுட் வேஸ்ட்டு, அதிலெல்லாம் இருந்த அந்த ஸ்டார்ச்சை வந்து நொதிக்கக்கூடிய சுகராக மாற்றி விடுகிறது. எது, அந்த அஸ்பர்ஜில்லஸ்லேருந்து பெறப்பட்ட அந்த அமைலேஸ், டைல்யூட், நீர்த்த அமைலேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ மாவு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதில் வந்துட்டு அந்த அமைலேஸை வந்து சேர்க்கணும். அந்த அமைலேஸ் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சுகரை வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை வந்து சுகராக, ஃபெர்மெண்டட் சுகராக மாற்றிடும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்டை வந்து அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணுறோம். அது என்ன பண்ணும், ஈஸ்டோட வேலை சுகரை வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்மெண்டட் சுகர் இருந்ததுலேயே நொதிக்கப்பட்ட சுகரு, அந்த சுகரை வந்துட்டு எத்தனாலாக மாற்றப்பட்டுவிடும். ஸோ த ஈஸ்ட் தென் ஆடட் டு கன்வெர்ட் தி சுகர் இன்டு எத்தனால். அதுக்கப்புறம் அதை காய்ச்சி வடிக்கும்போது எத்தனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90%, 96% வந்து கான்சன்ட்ரேஷனோட, அடர்வோட அது அந்த எத்தனால் இருக்கும். The two most common type of biofuels பார்த்தீங்கன்னா is used today, எத்தனால் அண்ட் பயோடீசல். அதிகமாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அந்த உயிர் எரிபொருள் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து எத்தனால், இன்னொன்று வந்து பயோடீசல். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பயோஃபியூல் டெக்னாலஜி. முதல் தலைமுறை உயிர் எரிபொருள் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எத்தனால் வந்து ஆஃபன் யூஸ்ட் அஸ் எ ஃபியூல். அடிக்கடி நம்ம வந்து அதை எரிபொருளாக பயன்படுத்திக்கிறோம். எத்தனால் இஸ் மெயின்லி ஆஸ் அ பயோஃபியூல் அடிட்டிவ் ஃபார் கேசலின். கேசலினுக்கு மாற்றாக இது வந்துட்டு நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். பெட்ரோல் தான் கேசலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த பயோஃபியூலாக உயிர் எரிபொருளை எத்தனாலை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பயோடீசல் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு வெஜிடபிள் ஆயில், ஃபேட்ஸ், கிரீஸஸ் இதிலிருந்து எடுக்கப்படுறது தான், தயாரிக்கப்படுறது தான் அந்த பயோடீசல். இதில் இருந்தெல்லாம் எடுக்கிறாங்க, வெஜிடபிள் ஆயிலில் ஃபேட்ஸ், கொழுப்பிலிருந்து, கிரீசஸ், உயவு கழிவுகள், இதில் இருந்தெல்லாம் களிம்பு, அதிலிருந்து எடுக்கிறது தான் இந்த பயோடீசல். பயோடீசல் ஃபியூல் கேன் பி மேட் யூஸ்ட் இன் டீசல் இன்ஜின்ஸ் வித்தவுட் ஆல்டரிங் த என்ஜின். அதனோட என்ஜினை மாற்றாமையே டைரெக்டாகவே இதை வந்துட்டு எரிபொருளாக யூஸ் பண்ணலாம். தூய்மையான அந்த பயோடீசல் வந்து நான் டாக்ஸிக்காக இருக்கும், நச்சற்றதாக இருக்குது, பயோடிகிரேடபிள், எளிதில் வந்துட்டு அது மக்கிப்போக தன்மைக்கூடியதாக இருக்கிறது. அண்ட் ப்ரொடியூஸ் லோ லெவல் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸு, குறைந்த அளவு வந்துட்டு அந்த காற்று மாசுபடுத்திகளை கொண்டவையாக உள்ளது. தேன் த பெட்ரோலியம் பேஸ்டு டீசல் ஃபியூல். பெட்ரோல் சார்ந்து இருக்கக்கூடிய எரிபொருளை விட இது வந்துட்டு டாக்ஸிக் கம்மி தான், நச்சு கம்மி தான், எளிதில் வந்துட்டு மக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூஸ் அ லோயர் லெவல் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு த நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ். டிசம்பர் 2009 நேஷ்னல் லெவலில் ஒரு திட்டத்தை போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்ரஃபா கார்கஸ் அப்படிங்கிறது கட்டாமனுக்கு, அதான் வந்து ஜெட்ரஃபா கார்கஸ்ங்கிறது, அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆயில் சீட்லேருந்து எடுக்கப்பட்டது பயோடீசலுக்கு உற்பத்தி பண்ணிக்கலாம். அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை வந்துட்டு பயோடீசலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பொங்காமியா, புங்கன் எண்ணெய் இருக்கு இல்லையா, புங்க மரம், அதுதான் அந்த எண்ணத்தையும் வந்து சூட்டபிள் சூஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோடீசல். உயிர் எரிபொருளுக்கு வந்து அதையும் பயன்படுத்தி
பயோடீசல் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குளுக்கோஸ் வந்து எப்படி ஃபெர்மெண்டேஷன் ஆகி எத்தனாலாக மாறுங்க அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். அது நல்லா தரவாக படித்து வச்சுங்க. வேர்ல்டு பயோடீசல் டே, வேர்ல்டு பயோஃபியூல் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் 10th August to create awareness about the importance of renewable biofuels as an alternative to conventional non-renewable fossil fuels. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் உலக உயிர் எரிபொருள் தினமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது வந்து கிரியேட் அவேர்னஸ் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரினியூவபிள் பயோஃபியூல்ஸ், புதுப்பிக்கக்கூடிய உயிர் எரிபொருள். ஓகேவா? மரபு சார்ந்த கன்வென்ஷனல் நான் ரினியூவபிள் ஃபாசில் ஃபியூல்ஸ், மரபு சார்ந்த புதுப்பிக்க இயலாத, அதான் நான் ரினியூவபிள், இந்த புதுப்படிவ எரிபொருள் மாற்றாக இந்த புதுப்பிக்கக்கூடிய உயிர் எரிபொருளை பயன்படுத்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஆகஸ்ட் 10 நாளை வந்துட்டு உயிர் எரிபொருள் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் த வேரியஸ் எஃபோர்ட்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்த பயோஃபியூல் செக்டர். உயிர் எரிபொருள் துறையில் கவர்மெண்ட் அரசு எடுக்கும் முயற்சிகளை வந்து இது முன்னிலைப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த டூ யூ நோ. நெக்ஸ்ட் வந்துட்டு கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகல்ஸ், வேதியியல், நொதியியல் மற்றும் மற்ற உயிர் செயல் மூலக்கூறுகள் அப்படிங்கிறது தான் இது. மைக்ரோப்ஸ் ஆர் நாட் ஓன்லி யூஸ் ஃபார் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். அதாவது தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மைக்ரோப்ஸ் வந்துட்டு அதுக்கு மட்டும் பயன்படுத்தி ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது இல்லை, பட் ஆல்சோ ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள் தயாரிக்கும். குறிப்பாக வந்து ஆர்கானிக் ஆசிட் அண்ட் என்சைம்ஸ், கரிம அமிலங்கள், நொதிகள், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் இந்த மைக்ரோப்ஸ் வந்து பெரிதும் உதவுகிறது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஆசிட் எது மூலம் தயாரிக்கப்படுகிறதுனா தயாரிக்க வந்து அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படிங்கிறது ஃபார் சிட்ரிக் ஆசிட் தயாரிக்கிறதுக்கு அஸ்பர்ஜில்லஸ் நைஜர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அசிட்டிக் ஆசிட் தயாரிக்கிறதுக்கு வந்து அசிட்டோபாக்டர் அசிட்டை. ரைசோபஸ் வரைசா எதுக்கு தயாரிக்க பயன்படுது? ஃபியூமரிக் ஆசிட் தயாரிக்க பயன்படுகிறது. கிளாஸ்ட்ரிடியம் பட்ரிகம் அப்படிங்கிறது பியூட்ரிக் ஆசிட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுறது தான் அந்த கிளாஸ்ட்ரிடியம் பியூட்ரிகம். அண்டு லாக்டோபேசில்லஸ் வந்து லாக்டிக் ஆசிட் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் சாக்ரோமைசிஸ் சர்வீசியா, அது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் எத்தனால் அப்படின்னு சொல்லலாம். சாக்ரோமைசிஸ் சர்வீசியா அண்ட் பாக்டீரியா ஆர் யூஸ் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம். அப்போ ஈஸ்ட்டு, பாக்டீரியா இதெல்லாம் வந்துட்டு வணிக ரீதியாக என்சைம்ஸ் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. குறிப்பாக வந்து லிப்பேசஸ் ஆர் யூஸ்டு இன் டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷன். ஸோ இது வந்துட்டு சலவை செய்கிறதுக்கு, சலவை தூளில் வந்துட்டு இதை வந்துட்டு கலக்கிறாங்க. அண்ட் யூஸ்டு ஃபார் ரிமூவிங் ஆயில் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் தி லாண்ட்ரி. ஸோ சலவை துணிகளில் இருக்க கரையை போக்குறதுக்காக, ஆயில் கரையை போக்குறதுக்காக இந்த லிப்பேசஸ் வந்து சோப்பு தூளில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பாட்டில்டு ஜூஸ் ஆர் கிளாரிஃபைடு பை தி யூஸ் ஆஃப் பெக்டினேஸ், புரோட்டியேஸ் அண்டு செல்லுலேஸ். அப்போ இந்த பெக்டினேஸ், புரோட்டியேஸ், செல்லுலேஸ் இது மூணும் வந்துட்டு பொட்டியில் அடைக்கப்பட்ட பானங்கள் இருக்குது இல்லையா, பாட்டில் அடைக்கப்பட்ட பானங்கள், அதை வந்துட்டு தெளிவடைய செய்கிறதுக்கு இந்த பெக்டினேஸ், புரோட்டியேஸ் அண்டு செல்லுலேஸுங்கிற என்சைம் வந்து யூஸ் ஆகுது. அதை வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. அப்புறம் ரென்னட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு செப்பரேட் த மில்க் இன்டு சாலிட் கர்ட்ஸ் ஃபார் சீஸ் மேக்கிங். அப்போ அந்த பாலாடை கட்டிகள்லாம் வந்துட்டு தயாரிக்கிறதுக்கு இந்த ரென்னட் அப்படிங்கிற என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு பால் வந்து சாலிட் கர்டை கெட்டியான தயிராக மாற்றுறதுக்கு இந்த ரென்னட் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ், அது ப்ரொடியூஸ் பை த பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்ன பாக்டீரியம் மூலம் அதை வந்துட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா மூலம் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்டு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஸ்ட்ரெப்டோகாக்கை அது வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால்
கிளாட் பஸ்ட், அது வந்துட்டு அந்த இரத்த கட்டிகளை நீக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக வந்து கிளாட் பஸ்டர்ஸ்னு அதை சொல்கிறாங்க. ரிமூவ் த கிளாட் ஃப்ரம் த பிளட் வெசல்ஸ் ஆஃப் பேஷண்ட் ஹூ ஹேவ் அண்டர்கான் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். அதாவது அமைதியான இதயத்தசை நலிவுறல் நோய் யாருக்கு இருக்குதோ அதான் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் பேர். அவங்களுக்கு வந்து இந்த பிளட் வெசல்ஸில் வந்து இரத்த கட்டிகள் வந்து உருவாகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை கிளாட் பஸ்டர் அப்படிங்கிற அந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ என்ன நோய் அது வந்துன்னு கேட்டால் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். ஓகே ரைட்டு. சைக்ளோஸ்போரின் ஏ இது வந்துட்டு ஒரு இம்யூனோசப்ரசன்ட் used in organ transplantation, is produced from the fungi Trichoderma polysporum. Trichoderma polysporum அப்படிங்கிற அந்த ஃபங்கையிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த சைக்ளோஸ்போரின் ஏ. இது வந்துட்டு ஒரு இம்யூனோசப்ரசன்ட், அதாவது இம்யூனிட்டியை தடை செய்யக்கூடிய ஒரு என்சைம்னு சொல்லலாம். இது வந்து உறுப்பு மாற்றத்தின் போது அந்த நம்மளோட உடம்பு வந்துட்டு அந்த ஆர்கனுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படாமல் தடுக்கக்கூடிய வேலையை இந்த சைக்ளோஸ்போரின் ஏ வந்துட்டு செய்யுது. அதுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபங்கையிலேருந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற அந்த ஃபங்கையிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த இம்யூனோசப்ரசன்ட் சைக்ளோஸ்போரின் ஏ. ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த சைக்ளோஸ்போரின் ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாராசிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாகவும் இது இருக்குது. இது வந்துட்டு மேலும் என்ன இது பயன்படுது அப்படின்னு கேட்டால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கம் உருவாகாமல் வீக்கத்திற்கு எதிராக செயல்படுது. ஆன்டி ஃபங்கல், பூஞ்சைக்கு எதிராகவும் ஒரு பூஞ்சை எதிர்ப்பாகவும் ஒரு பாராசிட்டிக் எதிர்ப்பாகவும் பண்புகளை பெற்று இது காணப்படுது. இது சைக்ளோஸ்போரின் ஏ. அப்புறம் வந்து ஸ்டாட்டின்ஸ் அப்படிங்கிறது அது எது மூலம் தயாரிக்கப்படுது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா பை தி ஈஸ்ட் மோனோஸ்கஸ் பர்பியூரஸ் அப்படிங்கிற அந்த ஈஸ்ட் மூலம் இந்த ஸ்டாட்டின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஹவ் பீன் யூஸ்டு டு லோயர் த பிளட் கொலஸ்ட்ரால் லெவல், ரத்தத்தில் கொழுப்போட அளவு குறைக்கிறதுக்கு இந்த ஸ்டாட்டின்ஸ் வந்து பயன்படுது. அது எந்த ஈஸ்ட்லேருந்து தயாரிக்கிறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா மோனோஸ்கஸ் பர்பியூரஸ். நெக்ஸ்ட் வந்து இட் ஆக்ட்ஸ் பை காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட்டிங் என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். ஸோ அந்த கொழுப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு எதிராக இது செயல்பட்டு அந்த கொழுப்பு உருவாகுவதை இது தடுக்கிறது. இது வந்து தடுக்குது இது இந்த ஸ்டாட்டின்ஸ். ஓகேவா? அதாவது காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட்டிங் அப்படின்னா அதற்கு போட்டியாக அந்த கொழுப்பு உருவாக்குறதுக்கு போட்டியாக இது வந்து அந்த கொழுப்பு உருவாகிறது தடுக்குது. அதுதான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டிங் என்சைம். எது? இந்த ஸ்டாட்டின்ஸ். எதுலேருந்து எடுக்கிறாங்க? மோனோஸ்கஸ் பர்பியூரஸ் அப்படிங்கிற ஈஸ்ட்லேருந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. இதனோட வேலை என்ன, இதனோட பணி என்ன, இதனோட பயன் என்ன அப்படின்னு கேட்டால் லோயர் த பிளட் கொலஸ்ட்ரால் லெவல். எப்படி? காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட்டிங் என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். நெக்ஸ்ட் வந்து ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின். இதை பற்றி உங்களுக்கே தெரியும். மறுசேர்க்கை செய்யப்பட்ட மனித இன்சுலின் ப்ரொடியூஸ்டு predominantly using the Escherichia coli and Saccharomyces cerevisiae for therapeutic use in human. ஸோ மனிதனுக்கு வந்துட்டு இது வந்து மருத்துவ பயனுள்ளதாக இது இருக்குது. ஸோ அதுக்காக Escherichia coli and Saccharomyces cerevisiae இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த human insulin. So we'll see the next video.